இன்ட்ராடே ரேஞ்ச் வந்து நம்ம டெய்லி கேண்டில் பார்த்தாலே தெரியுங்க. நான் டெய்லி வியூவிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். டெய்லியில் ப்ரீவியஸாக ஒரு ஃபால் வந்துச்சா, அந்த ஃபாலுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கா, இது ஃபாலு, இது ரீட்ரேஸ்மெண்ட்டு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு டாப்பில் வந்து நமக்கு இந்த 3 கேண்டில் வந்து இந்த 3 கேண்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ரெட்டு, ஒரு டோஜி, அந்த டோஜிக்கு அப்புறம் வர டோஜினா இன்டிசிஷன். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இது வந்து பேரிஷ் கண்டினியூஷன் அப்படின்னா இது வந்து சிக்னல் கொடுக்குது நமக்கு என்னன்னா மார்க்கெட் வந்து பேரிஷ் மூமெண்டமில் தான் இருக்குது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா இது கரண்ட்டாக இருக்கிற ஸ்விங்கோட ஸ்விங்கோட பாட்டம் பாட்டம் க்ளோஸ் இது. ஆனால் அந்த பாட்டம் க்ளோஸையும் நேற்று வந்து உடச்சி க்ளோஸ் வச்சிட்டான். பாட்டம் க்ளோஸையும் உடச்சி க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ வந்து மார்க்கெட் இஸ் இன் த பேரிஷ் மொமெண்டம். ஓகேங்களா? இது பை சைடு மார்க்கெட்டாக மாறணும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். 5200க்கு மேலே ஒரு க்ளோஸ் இருந்தால் மட்டும்தான் அது நெக்ஸ்ட் டார்கெட்டு இது போகலாம். சரிங்களா? அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக வந்து நேற்று க்ளோஸ் படி பார்த்தீங்கன்னா பேரிஷ் மூமெண்டம் தான். பேரிஷ் மூமெண்டம் கண்டினியூவேஷன் க்ளோஸ் இது. சரிங்களா? இப்போ வந்து எல்லா டெய்லி கேண்டலுக்கும் ஒரு டாபிக் ஃபார்ம் ஆகல. மேபி இன்னைக்கு இப்போ நடக்கிற மூவ் வந்து ஒரு டாப் வீக் மூவாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இந்த கேண்டலோட க்ளோஸ் பாடி க்ளோஸ்க்கும் அதாவது முன்னாடி கேண்டலோட டோஜி அந்த விக்குக்கும் இடையில் ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். இந்த பாடி க்ளோஸ்க்கும் இந்த விக்குக்கும் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடக்கும்போது அங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் எடுக்கிறோம் அப்படின்னா கிளியர் வியூ செல்லு. சரிங்களா? இந்த இடம் சொல்கிறோம்ல, முன்னாடி நாள் அதாவது டியூஸ்டே 10th மார்ச் பாடி க்ளோஸ்க்கும் வெட்னஸ்டேவோட லோவர் வீக்குக்கும் இடையில் ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். அந்த கன்சால்டேஷனில் நமக்கு வந்து ஒரு செல் வியூ கிடைக்குது, அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் செல்லுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை ஒரு அலர்ட் கூட போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த இடத்துல வந்து செல் வியூ இருக்குது தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செல் கேட்ச் பண்ணால் ஒரு பெரிய ஸ்விங்கை நம்ம கேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் ஃப்ளிப் ஆகணும். இந்த இடம் ஃப்ளிப் ஆகி நமக்கு வந்து இந்த 5000க்கு கீழே ஒரு க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா 5000 கீழே இமேஜின் பண்ணுங்களேன். 5000 கீழே ஒரு க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அது லெஃப்ட் சைடில் பாருங்கள் எது வரைக்கும் இருக்குது க்ளீன் ரேஞ்சு 1 2 3. அந்த க்ளீன் ரேஞ்சோட பாட்டம் எது 4880. 5016க்கு கீழே க்ளோஸோ இல்லை இதை வந்து ஃப்ளிப் பண்ணி ஒரு க்ளோஸோ கொடுக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு க்ளீன் ரேஞ்சு இது தான். லெஃப்ட் சைடில் பார்க்கணும், க்ளீன் ரேஞ்சு தான். லெஃப்ட் சைடில் இந்த க்ளீன் ரேஞ்சு இதுதான் பாட்டம். இந்த லெவல் வரைக்கும் ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸு இது ஃப்ளிப் ஆகி இங்கே க்ளோஸ் வச்சு இல்லை மண்டே ஓப்பன்லேயோ இல்லை மண்டே வந்து லண்டன் ஏசியன் அந்த மாதிரி டைம்லேயோ ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன்ஸ் இந்த சினாரியா நடந்தால். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து இங்கே செல்லுக்கு வியூவே கிடைக்கல அப்படின்னா நேச்சுரலாக வந்து இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா திருப்பி பைக் மாறும். ஒன்ஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்காத வர பைக் கிடையாது. இந்த இடத்துல நம்ம செல் வியூ பார்க்கலாம். இந்த ஃப்ளிப்பாக ட்ரை பண்ணும்போதும் இங்கெங்கேயும் கிடைக்கலனா கூட நம்ம இந்த ஃப்ளிப்பாக